பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடைபெற மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் மாடுபிடி வீரர்களும் வலியுறுத்தியுள்ளனர். ஒவ்வொரு விளையாட்டும் ஒரு பண்டிகை முக்கியத்துவம் இருக்குது. இப்போ குஜராத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோலாட்டம், ஒரு ஹோலி பண்டிகை, இந்த மாதிரி பல ரிச்சா பந்தன், அந்த மாதிரி பல கருத்துகள் இருக்குது. இப்போ அதெல்லாம் இப்போ சட்டையை இப்போ ஹோலிங்கிறது கலர் ஊற்றி கொண்டாடுவாங்க. அப்போ சட்டையெல்லாம் கெடுது அப்படிங்கிறதுக்காக அதை அந்த விளையாட்டை நிறுத்த முடியுமா? முடியாது. அது தவறான இது தானே அப்படி நிறுத்தம். அதே மாதிரி எங்களுக்கு பொங்கல் பண்டிகை முக்கியத்துவமானது தமிழ்நாட்டுக்கு. அப்போ அந்த தமிழ்நாட்டினுடைய பொங்கலை நிறுத்தக்கூடாது. அதுக்கு மத்திய அரசு என்ன பிரச்சனை வந்தாலும் மத்திய அரசு தான் தீர்த்து வைக்கணும். குதிரை பந்தயம்லாம் நடத்துறாங்க. குதிரை பந்தயத்துக்கெல்லாம் 1000 சூதாட்டம் எத்தனையோ கோடிகள் நடக்குது. அதை தடை பண்றாங்கல்ல. அதே மாதிரி கேரளாவுக்கு அடிமாடா அந்த மாடுகளை பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் துன்புறுத்துறதாவே தெரியல. ஏன் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துற ஒரு நிமிஷம் வாடிவாசல இருந்து போறதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த மத்திய அரசு மாநில அரசு இந்த வருஷம் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்குவாங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுவும் மற்ற விளையாட்டுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் மற்ற விளையாட்டு வீரர்கள் பொதுவாக தவறான செய்தியை சொல்லி ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, அது வனவிலங்குகள் பட்டியலில் இருக்குது அப்படின்னு சொல்லி தவறான செய்தியை சொல்கிறாங்க. தயவுசெய்து மற்ற விளையாட்டு வீரர்கள் நாங்கள் எப்படி உங்களுக்கு விளையாட்டை மதிப்பு கொடுத்து பார்க்குறோமோ அதுவும் மற்ற விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே தயவுசெய்து ஜல்லிக்கட்டை பற்றி தவறான செய்தி பரப்ப வேண்டாம் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். விளையாட்டு போட்டியை தடை விதிக்க வேண்டும் என்று விலங்குகள் நல வாரியத்திலிருந்து பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களுக்கும் தபால் அனுப்பியிருக்காங்க. இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். நாங்கள் இவ்வளவு தமிழ்நாட்டு மக்களே போராட்டம் பண்ணி எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தேவை என்பதை பற்றி நாங்கள் எல்லோரும் ஆவலோடு இருக்கிறது. இவங்க இந்த மாதிரி கொண்டு ஒரு கடிதத்தை கொடுத்து அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது எங்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. கண்டிப்பாக மோடி அரசு இந்த விளையாட்டு போட்டிக்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். Thank you.